ஆவிக்கேற்றபடி எந்த அளவுக்கு நான் நடந்து கொள்கிறேன், எப்படி இருக்கிறேன் நான், ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டா அதுல நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னாக்கா நல்லதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா அப்படியே வாசிச்சுட்டே வரும்போது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் 17வது வசனம், மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக எப்பவுமே போட்டி போட்டுட்டே இருப்பாங்க. ஆவி சொல்லும் நீ என்னுடைய பிள்ளை, மாம்சம் சொல்லும் இல்ல இல்ல இது சாத்தானுடைய பிள்ளை, ஏன் ராஜ்யம், அதனால நீ 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 வந்து நீ வந்து இதை யோசிக்க கூடாது. அதாவது சாத்தானுக்கு நம்ம டைம் கொடுத்தோம்னாக்கா இந்த காக்காங்கெல்லாம் சாவுது இல்ல, இந்த பால் தமான்னு ஊந்து சாவுது இல்ல, அந்த மாதிரி அவன் கொத்திட்டு நம்ம சாவடிச்சுட்டு போயிட்டே இருப்பான், ஏதோ ஒரு வைரஸ். நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமா நடக்கிற போராட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா ஒரு வைரஸ் மாதிரி இருக்குது. சோ நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது வைரஸ் வந்து எனக்குள்ள உள்ள பூந்துக்குது. அந்த வைரஸ் வந்து பூந்துக்குச்சுனாக்கா உள்ள எனக்குள்ள என்ன ஆகுதுனாக்கா அவ்வளவுதான், நான் காலி ஆகுறேன். காக்கா மாதிரி தமால் கீழே விழுந்துட்டு நான் செத்து போயிடுறேன். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்கலாமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். இங்க இந்த இந்த பாஸ்டர் கேட்டுப்போ, அந்த பாஸ்டர் நல்லா சொல்லுவாரு, இந்த பாஸ்டர் இல்ல 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 ப்ளீஸ் தயவு செய்து இதெல்லாம் கேளுங்க. இந்த பாஸ்டர் நல்லா சொல்லி தருவாரு, அந்த பாஸ்டர் நல்லா சொல்லி தருவாரு, அவரை கையை வச்சா சொல்லிடுவாரு, இவங்க கையை வச்சாங்க சொல்லிடுவாங்க, இவங்க இவங்க தயவு செய்து நம்ம மாம்சத்துக்குள்ளையும் ஆவிக்குள்ளையும் போராடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இந்த போராட்டம் இருக்குது. ஆனா கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாம்சத்தை நம்ம ஜெயிச்சு வர முடியும். பிரியமானவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, மாம்சமும் ஆவிக்கும் ஆவி விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இச்சிக்கிறதுன்னு சொன்னா ஒன்றி எல்லா பாவமும் அதுல இருக்குது, எல்லா பாவமும். அதனால நல்லா கவனிச்சுக்கங்க. 18வது வசனம் பாருங்க, ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகின்றன. அதுக்கு கீழே இத்தனையும் வருது பாருங்க, அத்தனை பாவங்களும் வருது. அதே 22வது வசனத்துல ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் வருது, ஆவியின் கனிகள் வருது. சோ எனக்குள்ள மாம்சமும் ஆவியும் போராடும் போது நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நான் போன வாரம் நான் ஒரு சர்மன் கொடுத்தேன். லூக்கா 18வது அதிகாரத்துல சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் நமக்கு நிறைய இடங்களில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்க இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 40வது வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வருதுன்னா அதை ஜெயிக்கணுங்க. அதை ஜெயிக்கலனாக்கா மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டே